வணக்கம் மக்களே, வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போலீஸ் மற்றும் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு உண்டான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 14 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லெசன் என்ன அப்படின்னா 6th 3rd டேர்மில் தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிறது தான். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 25 கொஷின் நான் கேட்டிருக்கேன். எத்தனை கொஷின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். போலீஸ் எக்ஸாமுக்கு உண்டான, அதாவது TNUSRB எஸ்ஏ எக்ஸாமுக்கு உண்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம மார்ச் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்குண்டான டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் டீட்டெயில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தகவல்கள் சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தால் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் அதற்குண்டான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை கண்டினியூ பண்ணுங்கள். நாளைக்கு டெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்கிற இயற்கை பேரிடர் மற்றும் சாலை பாதுகாப்பு அப்படிங்கிற பாடத்துலேருந்து தான் கொஷின்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. அதையும் படிச்சுட்டு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பொறுத்து கொடுத்துருக்கோம். அதாவது ஒவ்வொரு அரசர்களுடைய நாடு எது அப்படிங்கிற மாதிரி, பகுதிகள் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பல்லவர்கள் காஞ்சியை ஆட்சி செஞ்சவங்க. ஓகேவா? கீழை சாளுக்கியர்கள் அப்படின்னா வெங்கி. ஓகேங்களா? அதாவது சாளுக்கியரில் 2 இருக்கும். கீழை சாளுக்கியர், மேலை சாளுக்கியர். அதில் வெங்கி அப்படிங்கிறவங்க கீழை சாளுக்கியர்கள். மேலை சாளுக்கியர்கள் கல்யாணி சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஷ்டிரகூடியர்கள் மானியக்கேட்டா அப்படிங்கிற இடத்த ஆட்சி பண்ணாங்க. ஓகேங்களா? அடுத்தது 2வது வினா. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. பிற்கால பல்லவர்கள் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் விரிவடைய செய்தனர். தொண்டை மண்டலமே பல்லவ அரசின் மைய பகுதியாக இருந்தது. தொடக்க கால பல்லவ அரசர்கள் குப்தர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது சரியான ஒரு கூற்றாக இருக்கும்? முதல் கூற்று சரி, 2வது கூற்று சரி, 3வது கூற்று தப்பு. ஓகேங்களா? மு 550, அதாவது கிமு 550 வாக்கில் களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? சிம்ம விஷ்ணு. தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2ஆம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி. வாதாபி படையெடுப்பில் பல்லவர்கள் படைக்கு தலைமையேற்று நடத்தியவர் பரஞ்சோதி. இதன் வெற்றிக்கு பின்னர் சிவபக்தராக மாறினார் என்று பெரிய புராணம் சொல்லுது. 1ஆம் மகேந்திரவர்மனை சமண மத சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் மாணிக்கவாசகர். மத்த விலாச பிரகசனம் என்ற நூலை மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில் எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3 தவறு. ஓகேங்களா? 1, 3 தவறு. 1, 3 தவறு. ஓகேங்களா? மற்றபடி மீதி 2 சரி. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. அவனி சிம்மர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்? அவனி சிம்மர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா, அவனி சிம்மர்னா சிம்ம விஷ்ணு. மத்த விலாசன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் 1ஆம் நரசிம்மவர்மன். ராஜசிம்மன் அப்படின்னா 2ஆம் நரசிம்மவர்மன் சொல்கிறாங்க. ஸோ இதில் சரியான ஒரு இணை அப்படின்னா நமக்கு 1ம் 3ம் தான். 2வது தப்பு. ஓகேங்களா? காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். கடைசி பல்லவ மன்னன் யார்? கடைசி பல்லவ மன்னன் யார்? அபாரஜிதன். அடுத்தது கூற்று 1. 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்ட பல்லவ மன்னன் 1ஆம் மகேந்திரவர்மன். சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றிய பல்லவ மன்னன் 1ஆம் நரசிம்மவர்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த கூற்று சரி? கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. அடுத்தது பொறுத்துக. மகேந்திரவர்மன் பாணிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லலாம்? மகேந்திரவர்மன் பாணிக்கு எடுத்துக்காட்டாக எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி நினைவு சின்னங்களை சொல்லலாம். மாமல்லன் பாணிக்கு ஒற்றைக்கால் ரதங்களை சொல்லலாம். ஒற்றைக்கால் ரதங்களை. ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னா கைலாசநாதர் கோயில். நந்திவர்மன் பாணிக்கு பார்த்தீங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோவிலை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? நியாய பாஷியா என்ற நூலை எழுதியவர் யார்? நியாய பாஷியா என்ற நூலை எழுதியவர் யாருன்னா
வாத்சாயர் அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா, வாத்ஸ்யாயர் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. வாதாபி சாளுக்கியர்களில் மிகவும் வலிமை பெற்ற அரசர் யார்? வாதாபி சாளுக்கியர்களில் மிகவும் வலிமை பெற்ற ஒரு அரசர் அப்படின்னா இரண்டாம் புலிகேசி. ஐகோல் கல்வெட்டு பற்றிய சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஐகோல் கல்வெட்டை பற்றி சரியானதை நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஐகோல் கல்வெட்டு கர்நாடகா பாகல்கோட் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இரண்டாம் புலிகேசியின் அவைக்கால புலவரான ரவிகீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. இக்கல்வெட்டு ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை சொல்லுதுங்கிறாங்க. அப்போ 3 கூற்றும் சரி. அப்போ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா. திராவிட பாணியில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட விருப்பாக்ஷா கோவில் அமைந்துள்ள இடம் என்ன? திராவிட பாணியில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட விருப்பாக்ஷா கோவில் அமைந்துள்ள இடம் என்ன? பட்டக்கல். கீழை சாளுக்கியர்களில் முதல் அரசர் யார்? கீழை சாளுக்கியர்களில் முதல் அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுவர்தன். தவறானதை தேர்ந்தெடு. ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் தந்திதுர்க்கர். ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்த அரசர் 3ஆம் கோவிந்தன். ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரா கோயிலை கட்டியவர் 3ஆம் கிருஷ்ணன். ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் அமோகவர்ஷர் அப்படிங்கிறாங்க. இதில் எது தவறான ஒரு கூற்று? 2வது கூற்று தப்பு, 4வது கூற்றும் தப்புங்கிறாங்க. ஓகேங்களா, மற்ற 2ம் சரி. சோழர்களை தக்கோலம்போரில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் யார்? சோழர்களை தக்கோலம்போரில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் 3ஆம் கிருஷ்ணர். அமோகவர்ஷரால் இயற்றப்பட்ட கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எது? அமோகவர்ஷரால் இயற்றப்பட்ட கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எது? கவிராஜ மார்க்கம். எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாருன்னா 1ஆம் கிருஷ்ணர். எலிபண்டா தீவு பற்றி சரியானதை தேர்ந்தெடு. இந்த தீவின் பெயர் ஸ்ரீபுரி, உள்ளூர் மக்களால் காராபுரி என்று அழைக்கப்படுது. இந்த தீவு மும்பைக்கு அருகே அமைஞ்சிருக்கு. போர்த்துகீசியர்கள் இத்தீவு எலிபண்டா தீவு அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. இதில் எது சரி? அனைத்தும் சரிதான். 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? 2ஆம் புலிகேசியோட வெற்றிகளை விவரிக்கிற கல்வெட்டு எது அப்படின்னா ஐகோல் கல்வெட்டு. மாமல்லபுரம் டேஷ் ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் சேர்க்கப்பட்டது? 1984ஆம் ஆண்டு. புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் டேஷ் காலத்தில் வாழ்ந்தார்? புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் எந்த காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில். கிரதார்ஜூனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை இயற்றியவர் யார்? கிரதார்ஜூனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை இயற்றியவர் யார்னா பாராவி. 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் யார்? 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் பெருந்தேவனார். தென்னிந்திய ஓவியங்கள் குறித்து ஆய்வேடான தட்சிண சித்திரம் யார் காலத்தில் தொகுக்கப்பட்டது? தென்னிந்திய ஓவியங்கள் குறித்து ஆய்வேடான தட்சிண சித்திரம் யார் காலத்தில் தொகுக்கப்பட்டது அப்படின்னா 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் தொகுக்கப்பட்டது. 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் தொகுக்கப்பட்டது. இதோட இன்றைய வீடியோ பதிவு முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா இயற்கை பேரிடர் மற்றும் சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறது 6th 3rd டேர்மில் இருக்குது. இந்த 2 பாடமும் படிச்சிருங்க. அடுத்தடுத்த பாடங்களாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். TNUSRB SI எக்ஸாமுக்கு நான் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.